بسم الله الرحمن الرحيم. அத்தியாயம் 2 வசனம் 6, 7. நபியை நிச்சயமாக நிராகரிக்கிறார்களே அத்தகையோர் அவர்களுக்கு நீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதும் அவர்களுக்கு நீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யாதிருப்பதும் அவர்களுக்குச் சமமே. அவர்கள் விசுவாசங்கொள்ள மாட்டார்கள். அவர்களுடைய இதயங்களின் மீதும் அவர்களுடைய செவிப்புலன் மீதும் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். இன்னும் அவர்களுடைய பார்வைகளின் மீது திரையிருக்கிறது, மேலும் அவர்களுக்கு மகத்தான வேதனை உண்டு. அத்தியாயம் 2 வசனம் 23 முதல் 28 வரை. மேலும் நாம் நமது அடியார் மீது இறக்கி வைத்த இவ்வேதத்தில் நீங்கள் சந்தேகத்தில் இருந்தால் இதுபோன்ற ஓர் அத்தியாயத்தையாவது நீங்கள் கொண்டு வாருங்கள். அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு உதவி செய்பவர்களையெல்லாம் அழைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உண்மையாளர்களாக இருப்பின் இதுபோன்று ஓர் அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள். நீங்கள் அவ்வாறு செய்யவில்லையாயின் நீங்கள் ஒருபோதும் அவ்வாறு செய்யவே மாட்டீர்கள். ஆகவே மனிதர்களும் கல்லும் தனக்கு எரிபொருளாக்கப்படுகின்ற நரக நெருப்பை பயந்து கொள்ளுங்கள். இந்த நெருப்பு நிராகரித்துக் கொண்டிருப்போருக்காக தயார் செய்து வைக்கப்பட்டுள்ளது. நிச்சயமாக அல்லாஹ் கொசுவை அதைவிட அற்பத்தில் மேற்பட்டதை உதாரணமாக கூறுவதற்கு வெட்கமடைய மாட்டான். ஆகவே விசுவாசங்கொண்டிருக்கிறார்களே அத்தகையோர் நிச்சயமாக அது தங்கள் இரட்சகனிடமிருந்து வந்துள்ள உண்மை என்பதை அறிவார்கள். எனவே நிராகரித்து விட்டார்களே அத்தகையோர் இதை உதாரணமாக்குவதைக் கொண்டு அல்லாஹ் என்னதான் நாடுகிறான் என்று ஏளனமாக கூறுகிறார்கள். இதை கொண்டு அவன் அநேகரை நேர் வழி பெறச் செய்கிறான். இன்னும் தீயவர்களை தவிர மற்றவரையும் இதை கொண்டு அவன் வழிதவறச் செய்யமாட்டான். மனிதர்களே, அல்லாஹ்வை எவ்வாறு நீங்கள் நிராகரிக்கிறீர்கள்? நீங்களோ உயிரற்றவர்களாக இருந்தீர்கள், பின்னர் உங்களை அவன் உயிர்ப்பித்தான். அதன் பின்னும் நீங்கள் உங்கள் வினையின் பலனை அடைவதற்காக மீட்கப்படுவீர்கள். அத்தியாயம் 2 வசனம் 80 முதல் 82 வரை. மேலும் எண்ணப்பட்ட சில நாட்களைத் தவிர நரக நெருப்பு எங்களை தீண்டவே மாட்டாது என அவர்கள் கூறுகின்றார்கள். அதற்கு நபியே அவர்களிடம் நீர் கேளும், அல்லாஹ்விடம் ஏதேனும் அவ்வாறு ஓர் வாக்குறுதியை நீங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அவ்வாறாயின் நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதியில் மாற்றம் செய்யவே மாட்டான். அல்லது நீங்கள் அறியாததை அல்லாஹ்வின் மீது கற்பனை செய்து கூறுகின்றீர்களா? ஆம், எவர் தீமையை சம்பாதித்துக் கொண்டிருந்து அவருடைய குற்றம் அவரை சூழ்ந்து கொண்டதோ அவர்கள் நரகவாசிகளே, அதில் அவர்கள் நிரந்தரமாக தங்கி இருப்பவர்கள். இன்னும் விசுவாசங்கொண்டு நற்காரியங்களையும் செய்கிறார்களே அத்தகையோர் அவர்கள் சுவனவாசிகள், அதில் அவர்கள் நிரந்தரமாக ததங்கி இருப்பவர்கள். அத்தியாயம் 2 வசனம் 86. அவர்கள் எத்தகையோரென்றால் மறுமையின் வாழ்க்கைக்கு பகரமாக இவ்வுலக வாழ்க்கையை விலைக்கு வாங்கிக் கொண்டார்கள். ஆகவே அவர்களை விட்டு வேதனை இலேசாக்கப்பட மாட்டாது, அவர்கள் யாராலும் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள். அத்தியாயம் 2 வசனம் 94 முதல் 97 வரை. அல்லாஹ்விடமிருக்கும் மறுமை வீடானது மற்ற மனிதர்களுக்கன்றி உங்களுக்கே சொந்தமாக இருந்து அதில் நீங்கள் உண்மையாளர்களாக இருப்பின் அவ்வீட்டிற்குச் செல்வதற்காக மரணத்தை நீங்கள் விரும்புங்கள் என நபியே நீர் கூறுவீராக. ஆனால் அவர்கள் கரங்கள் முற்படுத்தி வைத்தவற்றின் காரணத்தால் அதை அவர்கள் ஒருபோதும் விரும்பவே மாட்டார்கள். மேலும் அநியாயக்காரர்களை அல்லாஹ் நன்கறிகின்றவன். மேலும் மற்றைய மனிதர்களையும் குறிப்பாக இணை வைத்துக் கொண்டிருந்தோரையும் விட இவ்வுலக வாழ்வின் மீது அதிக பேராசை கொண்டவர்களாக நபியே அவர்களை நிச்சயமாக நீர் காண்பீர். அவர்களில் ஒருவன் தான் 1000 வருடங்கள் வயதளிக்கப்பட வேண்டுமென விரும்புவான். அவ்வாறு அதிக நாட்கள் அவன் வயதளிக்கப்பட்டாலும் அது நரக வேதனையிலிருந்து ஒரு சிறிதும் அவனை தூரமாக்கி வைத்துவிடாது. இன்னும் அல்லாஹ் அவர்கள் செய்பவற்றை பார்க்கின்றவன். அத்தியாயம் 2 வசனம் 99.
இன்னும் தெளிவான வசனங்களை நிச்சயமாக உம்மீது நாம் இறக்கியிருக்கிறோம். மேலும் தீய செயல்களுடைய பாவிகளைத் தவிர வேறெவரும் அவைகளை நிராகரிக்க மாட்டார்கள். அத்தியாயம் 2 வசனம் 111 முதல் 114 வரை. நபியே யூதராகவோ அல்லது கிறிஸ்தவராகவோ ஆகியவரைத் தவிர வேறெவரும் சுவர்க்கம் பிரவேசிக்கவே மாட்டார்கள் என அவர்கள் கூறுகிறார்கள். இது அவர்களுடைய வீண் எண்ணமேயாகும். ஆகவே உங்கள் கூற்றில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் உங்களுடைய ஆதாரத்தை கொண்டு வாருங்கள் என நபியே நீர் கூறுவீராக. இன்னும் கிறிஸ்தவர்கள் எந்த மார்க்கத்திலுமில்லை என்று யூதர்கள் கூறுகின்றனர். யூதர்கள் எந்த மார்க்கத்திலுமில்லை என்று கிறிஸ்தவர்களும் கூறுகின்றனர். அவர்களோ வேதத்தை ஓதுகின்றவர்களாக இருக்க இவ்வாறு கூறுகின்றார்கள். இவ்வாறே அவர்கள் கூற்றைப் போன்றதை அறிந்து கொள்ளாதோர் கூறுகின்றனர். ஆகவே எதில் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறார்களோ அதில் மறுமை நாளில் அல்லாஹ் அவர்களிடையே தீர்ப்பளிப்பான். அன்றியும் அல்லாஹுடைய மஸ்ஜிதுகளில் அவனுடைய சங்கையான பெயர் அவற்றில் கூறப்படுவதை தடுத்து அவைகளை பாழாக்க முயற்சிப்பவனை விட மகா அநியாயக்காரன் யார்? இத்தகையோர் அச்சமுடையவர்களேயன்றி அவைகளில் நுழைய அவர்களுக்கு தகுதியில்லை. அவைகளில் அல்லாவின் பெயர் கூறப்படுவதை தடுத்து அவற்றை பாழாக்க முற்படும் அவர்களுக்கு இம்மையில் இழிவுண்டு, மறுமையிலோ அவர்களுக்கு மகத்தான வேதனையும் உண்டு. அத்தியாயம் 2 வசனம் 123. இன்னும் ஒரு நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அந்நாளில் எந்த ஓர் ஆத்மாவும் எந்த ஓர் ஆத்மாவிற்கும் எவ்வித பயனுமளிக்காது. பாவங்களுக்கு பரிகாரமாக எந்தவித நஷ்ட ஈட்டையும் அதனிடமிருந்து அங்கீகரிக்கப்பட மாட்டாது. யாருடைய பரிந்துரையும் அதற்கு பலனளிக்காது. அவர்களோ எவராலும் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள். அத்தியாயம் 2 வசனம் 161, 162. நிச்சயமாக நிராகரித்துவிட்டு நிராகரித்தவர்களாகவே இறந்தும் விடுகின்றார்களே அத்தகையோர் அவர்கள் மீது அல்லாஹ் மலக்குகள் மனிதர்களை அனைவருடையவும் சாபம் உண்டு. மேலும் அவர்கள் அச்சாபத்தில் என்றென்றும் தங்கியிருப்பவர்கள். மறுமையில் அவர்களை விட்டு வேதனை இலேசாக்கப்பட மாட்டாது. அவர்கள் கால அவகாசம் கொடுக்கப்படவும் மாட்டார்கள். அத்தியாயம் 2 வசனம் 165 முதல் 71 வரை. மனிதர்களில் அல்லாஹ்வையன்றி அவனுக்கு இணையாளர்களை சமமானவர்களாக ஆக்கிக் கொண்டு அல்லாஹ்வை நேசிப்பது போன்று அவர்களை நேசிப்பவர்களும் இருக்கின்றனர். ஆனால் விசுவாசிகளோ அல்லாஹ்வை நேசிப்பதில் மிக கடினமானவர்கள். இன்னும் இணை வைப்பதன் மூலம் அநியாயம் செய்து கொண்டிருந்தோர் வேதனையை கண்ணால் காணுகின்றபோது பார்ப்பார்களானால் நிச்சயமாக சக்தி அனைத்தும் தாங்கள் பிரியம் வைத்தவர்களுக்கன்றி அல்லாஹ்விற்கே இருக்கின்றது. இன்னும் வேதனை செய்வதில் நிச்சயமாக அல்லாஹ் கடுமையானவன் என்றும் தெரிந்து கொள்வார்கள். இத்தவறான வழியை காட்டிய பின்பற்றப்பட்டவர்கள் பின்பற்றியவர்களிலிருந்து நீங்கிக் கொண்டு வேதனையையும் இவர்கள் கண்டு அவர்களுக்கு மத்தியிலிருந்து தொடர்புகளும் அறுபட்டுவிடும் சமயத்தில் கடும் துன்பத்தை அடைவார்கள். மேலும் நிச்சயமாக ஒரு மீட்சி உலகிற்கு திரும்பிச் செல்லுதல் நமக்கு இருக்குமானால் நம்மிலிருந்து அவர்கள் நீங்கிக் கொண்டது போன்று நாமும் அவர்களிலிருந்து நீங்கிக் கொள்வோம் என்று பின்பற்றியவர்கள் கூறுவார்கள். இவ்வாறே அல்லாஹ் அவர்களின் தீய செயல்களை அவர்கள் மீது கைசேதப்பட்டு துக்கமளிப்பவையாக அவர்களுக்கு எடுத்துக் காட்டுவான். அவர்கள் நரக நெருப்பிலிருந்து வெளியேறுபவர்களும் அல்லர். மேலும் இவ்வேதமாகிய அல்லாஹ் இறக்கி வைத்ததை பின்பற்றுங்கள் என அவர்களுக்கு கூறப்பட்டால், இல்லை நாங்கள் எங்களுடைய மூதாதையர்களை எதன் மீது கண்டோமோ அதையே நாங்கள் பின்பற்றுவோம் எனக் கூறுகின்றனர். அவர்களுடைய மூதாதையர்கள் எதையுமே விளங்காதவர்களாகவும் நேர்வழி பெறாதவர்களாகவும் இருந்தாலுமா அப்படியே பின்பற்றுவார்கள்? மூதாதையர்களை கண்மூடித்தனமாக பின்பற்றும் நிராகரிப்போருக்கு உதாரணம் வெறும் கூப்பாட்டையும் அழைப்பொலியையும் தவிர வேறெதையும் கேட்காத பிராணிகளை கூவி அழைப்பவனின் உதாரணத்தை போன்றிருக்கிறது. மேலும் அவர்கள் செவிடர்கள் உண்மையை கேட்கவே மாட்டார்கள், ஊமையர்கள் உண்மையை பேசவே மாட்டார்கள், குருடர்கள் அவர்களுக்கு பயன் தரக்கூடியவற்றை பார்க்கவே மாட்டார்கள்.
ஆதலால் அவர்கள் எதையும் அறிந்துணரமாட்டார்கள். அத்தியாயம் 2 வசனம் 212. நிராகரித்து விட்டார்களே, அத்தகையவர்களுக்கு இவ்வுலக வாழ்க்கை அலங்காரமாக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் மமதை கொண்டு அவர்கள் விசுவாசங் கொண்டிருந்தோரை பரிகசிக்கவும் செய்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வை பயந்து நடந்தார்களே, அத்தகையவர்கள் மறுமை நாளில் இவர்களுக்கு மேலாகவும் இருப்பார்கள். மேலும் அல்லாஹ் தான் நாடியவருக்கு கணக்கின்றியே அளிப்பான். அத்தியாயம் 3 வசனம் 32. நபியே, மேலும் நீர் கூறுவீராக, அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்து நடங்கள். பின்னர் அவர்கள் புறக்கணித்தால் நிச்சயமாக அல்லாஹ் நிராகரிப்போரை நேசிக்க மாட்டான். அத்தியாயம் 3 வசனம் 64. நபியே, பின்னும் அவர்களிடம் நீர் கூறுவீராக, வேதத்தையுடையவர்களே, எங்களுக்கும் இன்னும் உங்களுக்குமிடையே நாம் அல்லாஹ்வை தவிர வேறொன்றையும் வணங்கக்கூடாது, நாம் அவனுக்கு யாதொன்றையும் இணையாக்கவும் கூடாது, நம்மில் சிலரை அல்லாஹ்வையன்றி தெய்வங்களாக எடுத்துக்கொள்ளவும் கூடாது என்ற சமமானதொரு வார்த்தையின் பால் வாருங்கள். இதை ஏற்காது அவர்கள் புறக்கணித்தால் அவர்களிடம், நிச்சயமாக நாங்கள் அவன் ஒருவனுக்கே முற்றிலும் கீழ்ப்படிந்த முஸ்லிம்கள் என நீங்கள் சாட்சியம் கூறுவீர்களாக என்று நீங்கள் கூறிவிட்டு விடுங்கள். அத்தியாயம் 3 வசனம் 70. வேதத்தையுடையோர்களே, பல அத்தாட்சிகளை கண்கூடாகக் கண்டவர்களாக நீங்கள் இருக்கும் நிலையில் அல்லாஹ்வுடைய வசனங்களை ஏன் நிராகரிக்கின்றீர்கள்? அத்தியாயம் 3 வசனம் 72. வேதத்தையுடையவர்களில் ஒரு கூட்டத்தினர் தங்கள் இனத்தாரை நோக்கி, நீங்கள் விசுவாசங் கொண்டவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட இவ்வேதத்தை பகலின் துவக்கத்தில் காலையில் விசுவாசித்து அதன் முடிவில் மாலையில் அதனை நிராகரித்து விடுங்கள். இதனால் விசுவாசங் கொண்ட அவர்களும் குழப்பமடைந்து தங்கள் விசுவாசத்திலிருந்து திரும்பிவிடக்கூடும் எனவும் கூறுகின்றனர். அத்தியாயம் 3 வசனம் 83 முதல் 91 வரை. அல்லாஹ்வுடைய மார்க்கமல்லாத வேறு மார்க்கத்தையா அவர்கள் தேடுகின்றார்கள்? வானங்கள் மற்றும் பூமியில் உள்ளவை அவை விரும்பினாலும் வெறுத்தாலும் அவனுக்கே முழுமையாக கீழ்ப்படிந்து தங்களை ஒப்படைத்து விட்டன. மேலும் அவனளவிலேயே திரும்ப கொண்டு வரப்படுவார்கள். இன்னும் இஸ்லாம் அல்லாததை மார்க்கமாக எவராவது தேடினால் அப்பொழுது அவரிடமிருந்து அது அங்கீகரிக்கப்படவே மாட்டாது. மேலும் மறுமையில் அவர் நஷ்டமடைந்தோரில் இருப்பார். தங்களுடைய விசுவாசத்திற்கு பின்னர் நிராகரித்துவிட்ட ஒரு சமூகத்தினருக்கு அல்லாஹ் எவ்வாறு நேர் வழிகாட்டுவான்? நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் உண்மையானவர் என்றும் அவர்கள் சாட்சியமும் கூறினர். அவர்களுக்கு தெளிவான அத்தாட்சிகளும் வந்திருந்தன. அல்லாஹ் இத்தகைய அநியாயக்கார சமூகத்தாரை நேரான வழியில் செலுத்த மாட்டான். அத்தகையோர் அவர்களுக்குரிய கூலி நிச்சயமாக அல்லாஹ், மலக்குகள், மனிதர்கள் ஆகிய யாவருடைய சாபம் அவர்கள் மீது உண்டு என்பதுதான். அதன் பின்னர் பச்சாதாபப்பட்டு பாவங்களிலிருந்து விலகி தங்களை சீர்திருத்திக் கொண்டார்களே, அத்தகையோரை தவிர அல்லாஹ் அவர்களை மன்னித்து விடுவான். ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிக்கின்றவன், மிக்க கிருபையுடையவன். நிச்சயமாக தங்களுடைய விசுவாசத்திற்கு பின்னர் நிராகரித்து மேலும் நிராகரிப்பை அதிகமாக்கிக் கொண்டார்களே, அத்தகையோர் அவர்களுடைய தப்பா மன்னிப்பு கோருதல் அங்கீகரிக்கப்படவே மாட்டாது. மேலும் அவர்கள் தாம் முற்றிலும் வழி கெட்டவர்கள். நிச்சயமாக நிராகரித்து அந்நிராகரிப்பிலிருந்து மீளாது நிராகரித்தவர்களாகவே இறந்தும் விடுகின்றனரே, அத்தகையோர் பொன்னால் இப்பூமி நிறைய உள்ளதை அதனை தன் குற்றம் மன்னிக்கப்படுவதற்கு ஈடாக அவர் கொடுத்த போதிலும் அது அவர்களில் எவரிடமிருந்தும் அங்கீகரிக்கப்படவே மாட்டாது. அத்தகையோருக்கே துன்புறுத்தும் வேதனையும் உண்டு. அவர்களுக்கு உதவி செய்வோரும் எவரும் இல்லை. அத்தியாயம் 3 வசனம் 116, 117. நிச்சயமாக நிராகரிக்கின்றார்களே, அத்தகையோர் அவர்களுடைய செல்வங்களும் அவர்களுடைய மக்களும்
அல்லாஹ்வினுடைய வேதனையிலிருந்து அவர்களை விட்டு எந்த ஒன்றையும் தேவையுறச் செய்யாது. மேலும் அவர்கள் நரகவாசிகள்தாம், அதில் நிரந்தரமாக அவர்கள் தங்கியிருப்பவர்கள். இவ்வுலக வாழ்க்கையில் இஸ்லாத்திற்கு விரோதமாக அவர்கள் செலவு செய்யும் பொருளின் உதாரணம் ஒரு காற்றைப் போல் இருக்கின்றது. அதில் கடுமையான குளிர் இருக்கிறது. தமக்கு தாமே அநியாயமிழைத்து கொண்ட ஒரு கூட்டத்தாரின் பயிரில் பட்டு அப்போது அதனை அது அழித்து விடுகிறது. அல்லாஹோ அவர்களுக்கு அநியாயமிழைத்து விடவில்லை, எனினும் இவர்கள் தமக்குத்தாமே அநியாயமிழைத்துக் கொள்கின்றனர். அத்தியாயம் 3 வசனம் 151. எதற்கு அவன் சான்றை இறக்கி வைக்கவில்லையோ அதை அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்ததன் காரணமாக நிராகரித்து விட்டார்களே. அவர்களுடைய இதயங்களில் நாம் திகிலை போடுவோம், அன்றியும் அவர்கள் தங்குமிடம் நரகந்தான். மேலும் இந்த அநியாயக்காரர்களின் தங்குமிடம் அது மிக கெட்டது. அத்தியாயம் 3 வசனம் 176, 178. இன்னும் நபியே, நிராகரிப்பில் விரைந்து செல்கிறார்களே, அத்தகையோர் உம்மை கவலைக்குள்ளாக்க வேண்டாம். ஏனென்றால் அதனால் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்வுக்கு யாதொரு இடரும் செய்து விடவே முடியாது. மறுமையில் அவர்களுக்கு எத்தகைய பாக்கியத்தையும் ஆக்காதிருப்பதை அல்லாஹ் நாடுகின்றான். அவர்களுக்கு மகத்தான வேதனையுண்டு. இன்னும் நிராகரித்து விட்டார்களே, அத்தகையோர் அவர்களை தாமதப்படுத்துவதெல்லாம் தங்களுக்கு நல்லதென்று நிச்சயமாக அவர்கள் எண்ணிவிட வேண்டாம். நாம் அவர்களுக்கு வேதனையை தாமதப்படுத்துவதெல்லாம் பாவத்தை பின்னும் அவர்கள் அதிகப்படுத்துவதற்காகவேதான். முடிவில் அவர்களுக்கு இழிவு தரும் வேதனையும் உண்டு. அத்தியாயம் 3 வசனம் 196, 197. நபியை நிராகரிப்போர் பெரும் வர்த்தகர்களாகவும் தனவந்தர்களாகவும் ஆடம்பரமாக நகரங்களில் திரிந்து கொண்டிருப்பது உம்மை ஏமாற்றிவிட வேண்டாம். இது குறைந்த சுகமாகும். பின்னர் அவர்கள் ஒதுங்குமிடம் நரகம்தான். அது தங்குமிடத்தில் மிக கெட்டது. அத்தியாயம் 4 வசனம் 47. வேதம் கொடுக்கப்பட்டோரே, உங்கள் முகங்களை மாற்றி பின்னர் அவைகளை அவைகளின் பின்புறமாக நாம் திருப்பிவிடுவதற்கு முன்பே உங்களிடமுள்ள வேதத்தை உண்மைப்படுத்துகின்ற நாம் இறக்கி வைத்த இவ்வேதத்தை விசுவாசங்கொள்ளுங்கள். அல்லது சனிக்கிழமையில் வரம்பு மீறியோரான அசாபுஸ் சப்தினரை நாம் சபித்த பிரகாரம் அவர்களையும் நாம் சபித்து விடுவோம். மேலும் அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றப்பட்டதாக ஆகிவிடும். அத்தியாயம் 4 வசனம் 82. இந்த குரானை அவர்கள் ஆய்ந்துணர வேண்டாமா? அல்லாஹ் அல்லாதவரிடமிருந்து உள்ளதாக இது இருந்தால் இதில் அநேக முரண்பாடுகளை அவர்கள் கண்டிருப்பார்கள். அத்தியாயம் 4 வசனம் 88. விசுவாசிகளே, வேஷதாரிகளான முனாஃபிக்குகளைப் பற்றி நீங்கள் இருவகை அபிப்பிராயம் கொண்ட பிரிவினர்களாக இருக்க உங்களுக்கு என்ன நேர்ந்தது? அவர்கள் செய்த தீவினையின் காரணமாக அல்லாஹ் அவர்களை தலை கீழாக்கி விட்டான். எவரை அல்லாஹ் தவறான பாதையில் செல்ல விட்டு விட்டானோ அவரை நீங்கள் நேரான வழியில் செலுத்த நாடுகின்றீர்களா? எவரை அல்லாஹ் தவறான வழியில் செல்ல விட்டானோ அவருக்கு யாதொரு வழியையும் நீர் காணவே மாட்டீர். அத்தியாயம் 4 வசனம் 117. அவனை தவிர்த்து அவர்கள் பெண் தெய்வங்களை தவிர வணக்கத்தில் வேறெதனையும் அழைக்கவில்லை. மூர்க்கத்தனம் கொண்டவனான ஷைத்தானை தவிர வேறு யாரையும் அவர்கள் அழைக்கவுமில்லை. அத்தியாயம் 4 வசனம் 145 முதல் 147 வரை. நிச்சயமாக இவ்வேஷதாரிகளாகிய முனாஃபிக்குகள் நரகத்தின் மிகவும் கீழான அடித்தளத்தில் இருப்பார்கள். இன்னும் அங்கு அவர்களுக்கு உதவியாளரை நீர் காணவே மாட்டீர். ஆனால் அவர்களில் தங்கள் பாவத்திற்காக பச்சாதாபப்பட்டு அதிலிருந்து விலகி தங்கள் செயல்களை சீர்திருந்தி அல்லாஹ்வை அவனுடைய வேதத்தை உறுதியாக பிடித்து கொண்டு தங்கள் மார்க்கத்தை வணக்கத்தை அல்லாஹ்வுக்காக கலப்பற்றதாக்கிக் கொள்கின்றார்களே, அத்தகையோர் தவிர அவர்கள் விசுவாசிகளுடன் மறுமையில் இருப்பார்கள். இத்தகைய விசுவாசிகளுக்கு அல்லாஹ் மகத்தான நற்கூலியை வழங்குவான். நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொண்டும் அவனை விசுவாசம் கொண்டுமிருப்பின் உங்களை வேதனை செய்து அவன் என்ன செய்யப் போகிறான்?
இன்னும் அல்லாஹ்வோ நன்றி பாராட்டுகிறவனாக யாவையும் நன்கறிந்தவனாக இருக்கின்றான். அத்தியாயம் 5 வசனம் 19. வேதத்தையுடையவர்களே, ஈசாவுக்குப் பின்னர் தூதர்கள் வராது இடைப்பட்டிருந்த காலத்தில் நன்மாராயங் கூறுபவரோ அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவரோ எங்களிடம் வரவேயில்லை என்று நீங்கள் குறை கூறாதிருப்பதற்காக அல்லாவின் கட்டளைகளை உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற நம்முடைய இத்தூதர் திட்டமாக உங்களிடம் வந்து விட்டார். நன்மாராயங் கூறுபவரும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவரும் திட்டமாக உங்களிடம் வந்து விட்டார். இன்னும் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் மிக்க ஆற்றலுடையவன். அத்தியாயம் 5 வசனம் 36. நிச்சயமாக நிராகரித்துவிட்டவர்கள் அவர்களுக்கு மறுமை நாளில் அவர்கள் படும் வேதனையிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள இழப்பீடாக கொடுப்பதற்காக இப்பூமியில் உள்ள யாவும் இன்னும் அத்துடன் அதுபோன்றதும் நிச்சயமாக சொந்தமாக இருந்தாலும் அவர்களிடமிருந்து அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது. அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையும் உண்டு. அத்தியாயம் 5 வசனம் 41. நம்முடைய தூதரே, அவர்களது இதயங்கள் விசுவாசங் கொள்ளாதிருக்க தங்களது வாய்களால் விசுவாசங்கொண்டோம் என்று கூறியோர்களிலிருந்தும் இன்னும் யூதர்களாகி விட்டவர்களிலிருந்தும் நிராகரிப்பில் விரைந்து சென்று கொண்டிருப்போர்கள் உமக்கு கவலையை தர வேண்டாம். அத்தகையோர் பொய்யானவற்றையே ஆவலோடு அதிகமாக கேட்கின்றார்கள். இதுவரையில் உம்மிடம் வராத மற்றொரு கூட்டத்தினருக்கு இவைகளை அறிவிப்பதற்காகவும் அதிகமாக செவிகொடுத்து கேட்கின்றவர்கள். அவர்கள் வேத வசனங்களை அவற்றின் உரிய இடங்களிலிருந்து மாற்றி விட்டு இவர்களிடம், உங்களுக்கு இந்த நபியிடமிருந்து இன்னது கொடுக்கப்பட்டால் அதனை எடுத்துக் கொள்ளுங்கள். இன்னும் அது உங்களுக்கு கொடுக்கப்படாவிடில் அதிலிருந்து விலகி எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று கூறுகின்றனர். மேலும் அல்லாஹ் எவருடைய வழிகேட்டை நாடுகிறானோ அவருக்காக அல்லாஹ்விடமிருந்து எதையும் தடுக்க நீர் ஒரு போதும் சக்தி பெறமாட்டீர். இத்தகையோர்தான் அவர்களின் இதயங்களை பரிசுத்தமாக்கி வைக்க அல்லாஹ் நாடவில்லை. இவர்களுக்கு இம்மையில் இழிவுண்டு, மறுமையில் இவர்களுக்கு மகத்தான வேதனையும் உண்டு. அத்தியாயம் 5 வசனம் 48 முதல் 50 வரை. மேலும் நபியே, முற்றிலும் உண்மையை கொண்டுள்ள இவ்வேதத்தை நாம் உம்மீது இறக்கி வைத்துள்ளோம். இது வேதத்திலிருந்து தனக்கு முன்னுள்ளவற்றை உண்மையாக்கி வைக்கக்கூடியதாகவும் அவற்றை பாதுகாப்பதாகவும் இருக்கின்றது. ஆகவே அல்லாஹ் உமக்கு இறக்கி வைத்ததை கொண்டு அவர்களுக்கிடையில் நபியே நீர் தீர்ப்பளிப்பீராக. இன்னும் உண்மையிலிருந்து உம்மிடம் வந்ததை புறக்கணித்துவிட்டு அவர்களுடைய மன இச்சைகளை நீர் பின்பற்றாதீர். உங்களில் ஒவ்வொரு வகுப்பாருக்கும் மார்க்கத்தையும் வழிமுறையையும் நாம் ஆக்கினோம். அல்லாஹ் நாடினால் உங்கள் அனைவரையும் ஒரே சமுதாயத்தவராக ஆக்கியிருப்பான். எனினும் உங்களுக்கு அவன் கொடுத்ததில் எவ்வாறு நடந்து கொள்கின்றீர்கள் என்று உங்களை சோதிப்பதற்காகவே இவ்வாறு அவன் செய்திருக்கின்றான். ஆகவே நன்மைகளின் பக்கம் முந்திக் கொள்ளுங்கள். அல்லாவின் பக்கமே உங்களனைவரின் திரும்பிச் செல்லுதலும் இருக்கின்றது. அப்பொழுது நீங்கள் எதில் மாறுபட்டு கொண்டிருந்தீர்களோ அதனை அவன் உங்களுக்கு நன்கறிவித்து விடுவான். மேலும் நபியே, அல்லாஹ் இறக்கி வைத்ததை கொண்டு நீர் அவர்களுக்கிடையில் தீர்ப்பளிப்பீராக. நீர் அவர்களுடைய மனிச்சைகளை பின்பற்றியும் விடாதீர். அன்றியும் உமக்கு அல்லாஹ் இறக்கி வைத்ததில் சிலவற்றை விட்டும் அவர்கள் உம்மை திருப்பி விடாதபடியும் நீர் அவர்களை பற்றி எச்சரிக்கையாக இருப்பீராக. உம்முடைய தீர்ப்பை அவர்கள் புறக்கணித்து விட்டால் அப்போது அல்லாஹ் நாடுவதெல்லாம் அவர்களின் சில பாவங்களின் காரணமாக அவர்களை அவன் தண்டிக்க பிடிப்பதைத்தான் என்பதை நீர் அறிந்து கொள்வீர். மேலும் நிச்சயமாக மனிதர்களில் பெரும்பாலோர் பாவிகளாவர். அறியாமை காலத்து தீர்ப்பையா அவர்கள் தேடுகின்றனர். உறுதியாக நம்பிக்கை கொண்ட சமூகத்தார்க்கு தீர்ப்பளிப்பதில் அல்லாஹ்வை விடவும் மிக்க அழகானவன் யார்? அத்தியாயம் 5 வசனம் 69. நிச்சயமாக விசுவாசங்கொண்டார்களே அவர்களும் யூதர்களாகி விட்டார்களே அவர்களும் சாபியீன்களும் கிறிஸ்தவர்களும் அவர்களில் எவர் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் விசுவாசித்து நற்கருமத்தையும் செய்தாரோ அவர்களுக்கு மறுமையை பற்றி எவ்வித பயமுமில்லை. இன்னும் உலகில் எதை விட்டு செல்கிறார்களோ அதை பற்றி கவலையும் அடையமாட்டார்கள். அத்தியாயம் 5 வசனம் 76, 77.
அன்றி அவர்களிடம், அல்லாஹ்வையன்றி உங்களுக்கு யாதொரு இடரையோ நன்மையையோ செய்ய சக்தியற்றவற்றை நீங்கள் வணங்குகின்றீர்களா என்று நபியே நீர் கேட்பீராக. இன்னும், நிச்சயமாக அல்லாஹ்தான் செவியுறுவோன், யாவற்றையும் நன்கறிந்தோன். வேதத்தையுடையவர்களே, நீங்கள் உங்கள் மார்க்கத்தில் உண்மையல்லாததை கூறுவது கொண்டு வரம்பு மீறாதீர்கள். அன்றியும் இதற்கு முன்னர் இவ்வாறு திட்டமாக வழிதவறிவிட்ட கூட்டத்தாரின் மனோ இச்சைகளையும் நீங்கள் பின்பற்றாதீர்கள். ஏனென்றால் முன்பே அவர்களும் வழிகெட்டு இன்னும் அநேகரை வழி தவறவும் செய்துவிட்டனர். மேலும் அவர்கள் நேரான வழியை விட்டும் முற்றிலும் தவறிவிட்டனர். அத்தியாயம் 5 வசனம் 82. நபியே, விசுவாசங்கொண்டோருக்கு விரோதத்தால் மனிதர்களில் மிக கொடியவர்களாக யூதர்களையும் இணை வைப்பவர்களையும் நிச்சயமாக நீர் காண்பீர். மேலும் அவர்களில் அம்மனிதர்களில் நிச்சயமாக நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று கூறுகின்றனரே, அத்தகையோரை விசுவாசங்கொண்டிருந்தோருக்கு அன்பால் மிக்க நெருக்கமானவர்களாக நீர் காண்பீர். அது ஏனென்றால் அவர்களில் கற்றறிந்த குருக்களும் துறவிகளும் இருக்கின்றனர். மேலும் நிச்சயமாக அவர்கள் பெருமையடிக்க மாட்டார்கள் என்பதினாலாகும். அத்தியாயம் 5 வசனம் 100. கெட்டது அதிகமாக இருப்பது உம்மை ஆச்சரியப்படுத்திய போதிலும் கெட்டதும் நல்லதும் சமமாகாது என நபியே நீர் கூறுவீராக. ஆகவே அறிவாளிகளே, அல்லாஹ்வுக்கு பயந்து தீயவற்றிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள், அதனால் நீங்கள் வெற்றியடைவீர்கள். அத்தியாயம் 5 வசனம் 104. அல்லாஹ் இறக்கி வைத்த வேதத்தின்பாலும் அவனுடைய இத்தூதரின்பாலும் வாருங்கள் என அவர்களுக்கு கூறப்பட்டால், எங்களுடைய மூதாதையர்களை எதன் மீதிருக்க நாங்கள் கண்டோமோ அதுவே நாங்கள் பின்பற்ற எங்களுக்கு போதும் என கூறுகின்றனர். அவர்களுடைய மூதாதையர்கள் யாதொன்றையும் அறியாதவர்களாகவும் நேரான வழியில் இல்லாதவர்களாகவும் இருந்தாலுமா, அவர்கள் தங்கள் மூதாதையர்களை பின்பற்றுவார்கள். அத்தியாயம் 6 வசனம் 1, 2. வானங்களை மற்றும் பூமியை படைத்து இருள்களை மற்றும் ஒளியை ஆக்கியவனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரியதாகும். அதன் பின்னரும் நிராகரிப்போர் அல்லாஹ்வாகிய தங்கள் இரட்சகனுக்கு அவன் படைத்தவற்றில் சிலவற்றை சமமாக்குகின்றனர். அவன் எத்தகையோன் என்றால், உங்களை களிமண்ணால் அவன் படைத்தான். பின்னர் உங்களுக்கு ஒரு தவணையையும் நிர்ணயம் செய்துள்ளான். உங்கள் விசாரணைக்காகவும் ஒரு குறிப்பிட்ட தவணையும் அவனிடத்தில் உண்டு. பின்னும் நீங்கள் அவன் வணக்கத்திற்குரியவன் என்பதில் சந்தேகப்படுகிறீர்கள். அத்தியாயம் 6 வசனம் 6. அவர்களுக்கு முன்னர் எத்தனையோ தலைமுறையினரை நாம் அழித்திருக்கின்றோம் என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா? பூமியில் உங்களுக்கு நாம் செய்து தராத வசதிகளையெல்லாம் அவர்களுக்கு நாம் செய்து தந்திருந்தோம். மேலும் அவர்களின் மீது தொடர்ச்சியாக மழை பொழியுமாறு நாம் செய்தோம். இன்னும் ஆறுகளை அவர்களுக்கு கீழ் ஓடிக் கொண்டிருக்கும்படியாக நாம் ஆக்கினோம். ஆகவே அவர்களுடைய பாவங்களின் காரணமாக அவர்களை நாம் அழித்து விட்டோம். மேலும் அவர்களுக்கு பின்னர் வேறு தலைமுறையினரை நாம் உண்டாக்கினோம். அத்தியாயம் 6 வசனம் 15, 16. என்னுடைய இரட்சகனுக்கு நான் மாறு செய்தால் மகத்தான நாளின் வேதனையை நிச்சயமாக நான் பயப்படுகிறேன் என நபியே மேலும் நீர் கூறுவீராக. எவர் அந்நாளில் அதனை அவ்வேதனையை விட்டு திருப்பப்படுகிறாரோ அவருக்கு திட்டமாக அல்லாஹ்வாகிய அவன் அருள் புரிந்து விட்டான். அது தெளிவான வெற்றியுமாகும். அத்தியாயம் 6 வசனம் 21 முதல் 46 வரை. மேலும் அல்லாவின் மீது பொய்யை கற்பனை செய்தவரை விட அல்லது அவனுடைய வசனங்களை பொய்யாக்கியவரை விடவோ மிகப்பெரிய அநியாயக்காரர் யார்? நிச்சயமாக அநியாயக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள். இன்னும் அந்நாளில் நாம் அவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டுவோம். பின்னர் அவர்களில் இணை வைத்து வணங்கிக் கொண்டிருந்தோரிடம், உங்கள் இணையாளர்கள் என நீங்கள் எவர்களை கற்பனையாக எண்ணிக்கொண்டிருந்தீர்களோ அத்தகைய உங்களுடைய இணையாளர்கள் எங்கே என்று நாம் கேட்போம். பின்னர் அவர்கள், எங்களுடைய இரட்சகன் அல்லாவின் மீது சத்தியமாக நாங்கள் இணை வைக்கக்கூடியவர்களாக இருக்கவில்லை என்று கூறுவதைத் தவிர அவர்களின் உபாயம் வேறு இல்லை.
நபியே, மேலும் அவர்களில் சிலர் உம்பால் உமது உபதேசங்களை செவியேற்பவர்கள் போன்று நடிப்பார்கள். மேலும் அவர்கள் அதனை விளங்கிக் கொள்ளாதிருக்கும்படி அவர்களுடைய இதயங்களில் திரைகளையும் அவர்களுடைய காதுகளில் பயனுள்ளதை கேட்காத செவிடையும் நாம் ஏற்படுத்தி விட்டோம். இன்னும் அத்தாட்சிகளை கண்கூடாக கண்டாலும் அவற்றை அவர்கள் நம்பவே மாட்டார்கள். நபியே, முடிவாக அவர்கள் உம்மிடம் வந்தால் உம்முடன் வாதாடுவார்கள். இவை முன்னோர்களின் கட்டுக்கதைகளேயன்றி வேறு இல்லை என்றே நிராகரித்து கொண்டிருப்போர் கூறுவார்கள். நரக நெருப்பின் மீது அவர்கள் நிறுத்தப்படும்பொழுது நபியே, நீர் அவர்களை பார்ப்பீராயின் நாங்கள் உலகத்திற்கு திரும்ப அனுப்பப்பட வேண்டுமே. அவ்வாறாயின் எங்கள் இரட்சகனின் வசனங்களை நாங்கள் பொய்யாக்கவும் மாட்டோமே. இன்னும் விசுவாசிகளில் நாங்கள் ஆகிவிடுவோமே என்று அவர்கள் கூறுவார்கள். அவ்வாறல்ல, இதற்கு முன்னர் அவர்கள் தங்களுக்குள் மறைத்து வைத்துக் கொண்டிருந்ததே அவர்களுக்கு வெளிப்பட்டு விட்டது. ஏனென்றால் அவர்கள் இவ்வுலகத்திற்கு திரும்ப அனுப்பப்பட்ட போதிலும் எதை விட்டு தடுக்கப்பட்டார்களோ அதன் பக்கமே திரும்புவார்கள். இன்னும் நிச்சயமாக அவர்கள் பொய்யர்களாவர். அன்றியும் இது நம்முடைய இவ்வுலக வாழ்வை தவிர இறந்தபின் வேறு வாழ்க்கை இல்லை. இறந்த பின் நாம் உயிர்ப்பிக்கப்பட்டு எழுப்பப்படுகிறவர்களுமல்லர் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். மேலும் அவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு தங்கள் இரட்சகன் முன் நிறுத்தப்படும் பொழுது நபியே, அவர்களை நீர் காண்பீராயின் அது சமயம் அவர்களிடம் விசாரணை நாளாகிய இது உண்மையல்லவா என்று அவன் கேட்பான். அதற்கவர்கள் ஆம், எங்கள் இரட்சகன் மீது ஆணையாக உண்மை தான் என கூறுவார்கள். அதற்கவன், இதனை நீங்கள் நிராகரித்து கொண்டிருந்ததன் காரணமாக நரகத்தின் வேதனையை நீங்கள் சுவைத்து பாருங்கள் என்று கூறுவான். ஆகவே மறுமையில் அல்லாஹ்வை சந்திப்பதை பொய்யாக்கினார்களே, அத்தகையோர் நிச்சயமாக நஷ்டமடைந்தவர்களாகி விட்டனர். முடிவாக அவர்களுக்கு மறுமை நாள் திடீரென வந்துவிட்டால் அவர்களோ தங்கள் பாவச்சுமைகளை தங்கள் முதுகுகளின் மீது சுமந்தவர்களாக அவ்வுலகத்தில் நாங்கள் செய்யத்தவறி விட்டவைகளின் மீது எங்களுக்கு ஏற்பட்ட கைசேதமே என்று கூறுவார்கள். தெரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் சுமந்து கொண்டிருப்பது மிக கெட்டதாகிவிட்டது. மேலும் இவ்வுலக வாழ்க்கை விளையாட்டும் வீணுமேயன்றி வேறு இல்லை. இன்னும் பயபக்தியுடையோருக்கு நிச்சயமாக மறுமையின் வீடாகிறது மேலானதாகும். நீங்கள் இதனை அறிந்து கொள்ள மாட்டீர்களா? நபியே, உம்மை பொய்யரென நிச்சயமாக அவர்கள் கூறிக்கொண்டிருப்பது உமக்கு கவலையை தருகின்றது என்பதை திட்டமாக நாம் அறிவோம். ஆகவே நிச்சயமாக அவர்கள் உம்மை பொய்யாக்கவில்லை. எனினும் அந்த அநியாயக்காரர்கள் அல்லாவின் வசனங்களையே பொய்யாக்கி மறுக்கின்றனர். நபியே, திட்டமாக உமக்கு முன் நம்முடைய தூதர்களும் இவ்வாறே பொய்யாக்கப்பட்டனர். தாம் பொய்யாக்கப்பட்டதன் மீதும் துன்புறுத்தப்பட்டதன் மீதும் அவர்களுக்கு நம்முடைய உதவி வரும் வரையில் அவர்கள் உறுதியோடு பொறுத்து கொண்டிருந்தனர். அல்லாஹ்வுடைய வார்த்தை பேச்சுக்களை மாற்றுகிறவர் எவரும் இல்லை. நம் தூதர்களின் இத்தகைய செய்தி திட்டமாக உம்மிடம் வந்துமிருக்கிறது. இன்னும் நபியே, அவர்களுடைய புறக்கணிப்பு உமக்கு பெரிதாகத் தோன்றினால் பூமியில் அதன் ஆழத்தில் செல்ல ஒரு சுரங்கத்தையோ அல்லது வானத்தில் ஏறிச் செல்ல ஒரு ஏணியையோ தேடிக் கொள்வதற்கும் பின்னர் அவர்கள் விருப்பப்படி ஓர் அத்தாட்சியை நீர் அவர்களுக்கு கொண்டு வருவதற்கும் நீர் சக்தி பெற்றால் அவ்வாறு செய்வீராக. அப்போதும் அவர்கள் உம்மை நிராகரித்து கொண்டுதானிருப்பார்கள். இன்னும் அல்லாஹ் நாடினால் அவர்களை நேர் வழியின் மீது ஒன்று சேர்த்து விடுவான். ஆகவே நிச்சயமாக அறிவில்லாதவர்களில் ஒருவராக நீர் ஆகிவிட வேண்டாம். மேலும் பூமியில் ஊர்ந்து திரிகிறதும் தம்முடைய இரு இறக்கைகளால் ஆகாயத்தில் பறக்கக்கூடிய பறவையும் உங்களைப் போன்ற ஜீவனுள்ள இனங்களேயன்றி வேறில்லை. இவைகளில் எதையும் நம்முடைய பதிவு புத்தகத்தில் லவ்ஹுல் மஹ்பூலில் குறிப்பிடாது நாம் விட்டுவிடவில்லை. பின்னர் ஒரு நாளில் யாவரும் தம் இரட்சகனின் பக்கம் ஒன்று திரட்டப்படுவர். இன்னும் நம்முடைய வசனங்களை பொய்யாக்குகின்றனரே, அவர்கள் இருள்களில் தட்டழியும் செவிடர்களாகவும் ஊமையர்களாகவும் இருக்கின்றனர். அல்லாஹ் எவரை நாடுகிறானோ அவரை தவறான வழியிற் செல்ல விட்டு விடுகின்றான். இன்னும் எவரை அவன் நாடுகிறானோ அவரை நேரான வழியில் ஆக்குகின்றான்.
நபியே அவர்களிடம் நீர் கூறுவீராக, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய வேதனை வந்து விட்டால், அல்லது உங்களுக்கு மறுமை நாள் வந்து விட்டால், அதிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அல்லாஹ் அல்லாத இவைகளையா நீங்கள் உங்கள் உதவிக்கு அழைப்பீர்கள் என்பதை நீங்கள் எனக்கு தெரிவியுங்கள். அல்லாஹ் உங்களுடைய செவிப்புலனையும் பார்வைகளையும் பறித்துவிட்டு உங்கள் இதயங்களின் மீது முத்திரை வைத்துவிட்டால், அல்லாஹ்வையன்றி எந்த நாயன் அவைகளை உங்களுக்கு திருப்பிக் கொடுப்பான் என்பதை நீங்கள் எனக்கு தெரிவியுங்கள் என்று நபியே நீர் அவர்களை கேட்பீராக. நம்முடைய ஆற்றலுக்குரிய அத்தாட்சிகளை எவ்வாறு விதவிதமாக நாம் விவரிக்கின்றோம் என்பதையும் நீர் கவனிப்பீராக. இவ்வாறிருந்தும் பின்னும் அவர்கள் புறக்கணித்தே வருகின்றனர். அத்தியாயம் 6 வசனம் 50. நபியே அவர்களுக்கு நீர் கூறுவீராக, அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்கள் என்னிடம் இருக்கின்றன என்று நான் உங்களுக்கு கூறவில்லை, மறைவானவற்றை நான் அறியவுமாட்டேன், நிச்சயமாக நான் ஒரு மலக்கு என்று நான் உங்களிடம் கூறவுமில்லை, எனக்கு வஹீயின் மூலம் அறிவிக்கப்பட்டவைகளையன்றி வேறெதையும் நான் பின்பற்றுவதில்லை. குருடனும் பார்வையுடையவனும் சமமாவார்களா என நபியே நீர் கேட்பீராக. ஆகவே நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? அத்தியாயம் 6 வசனம் 65 முதல் 67 வரை. நபியே அவர்களிடம் நீர் கூறுவீராக, உங்கள் தலைகளுக்கு மேலிருந்தோ அல்லது உங்கள் பாதங்களுக்கு கீழிருந்தோ உங்களுக்கு யாதொரு வேதனையை அவன் அனுப்புவதற்கும், அல்லது உங்களை பல பிரிவுகளாக்கி உங்களுக்கு மத்தியில் நீங்கள் போர், சிறைச் சேதம் ஆகியவற்றைச் செய்து உங்கள் சிலரின் கொடுமையை கொண்டு மற்ற சிலரைச் சுவைக்கச் செய்வதற்கும் அவன் சக்தியுடையவன். அவர்கள் விளங்கிக் கொள்வதற்காக நாம் நம்முடைய வசனங்களை எவ்வாறு பல வகைகளில் திருப்பித் திருப்பி கூறுகின்றோம் என்று நீர் கவனிப்பீராக. நபியே குர்ஆனாகிய இது முற்றிலும் உண்மையாக இருந்தும் உம்முடைய சமூகத்தார் இதனையும் பொய்யாக்குகின்றனர். ஆகவே அவர்களிடம் நான் உங்கள் மீது பொறுப்பாளனல்ல என்று நீர் கூறுவீராக. ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட கால நிர்ணயமுண்டு, அதனைப் பற்றி விரைவில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அத்தியாயம் 6 வசனம் 70-71. நபியே தங்கள் மார்க்கத்தை விளையாட்டாகவும் வேடிக்கையாகவும் எடுத்து கொண்டார்களே, இன்னும் யாரை இவ்வுலக வாழ்க்கை மயக்கி ஏமாற்றிவிட்டதோ அத்தகையவர்களை அவர்கள் போக்கில் நீர் விட்டுவிடுவீராக. இன்னும் ஒவ்வொரு ஆத்மாவும் தன் தீய செயல்களின் காரணமாக மறுமை நாளில் நரகில் தடுத்து வைக்கப்படாதிருப்பதற்காக நீர் அவர்களுக்கு குர்ஆனாகிய இதனை கொண்டு ஞாபகமூட்டுவீராக. அந்நாளில் அந்த ஆத்மாவிற்கு பாதுகாவலரோ பரிந்து பேசுபவரோ அல்லாஹ்வையன்றி ஒருவருமிரார். இன்னும் தங்கள் வேதனைக்கு பிரதியாக சாத்தியமான யாவற்றையும் அது ஆத்மா கொடுத்தபோதிலும் அதிலிருந்து எதையும் எடுக்கப்படமாட்டாது. அத்தகையோர் அவர்கள் சம்பாதித்தவற்றைக் கொண்டு நரகத்தினுள் தடுக்கப்பட்டோராவர். இவர்கள் நிராகரித்து கொண்டிருந்ததன் காரணமாக இவர்களுக்கு குடிப்பதற்கு எல்லை மீறி கொதித்ததிலிருந்து பானமும் மிக துன்புறுத்தும் வேதனையும் உண்டு. நபியே நீர் கூறுவீராக, அல்லாஹ்வையன்றி நமக்கு யாதொரு பலனை தராத, நமக்கு இடரும் செய்யாதவற்றை நாம் அழைப்போமா? இன்னும் அல்லாஹ் நம்மை நேர் வழியில் செலுத்திய பின்னரும் நாம் நம் பின்புறமே திருப்பப்பட்டு விடுவோமா? அவ்வாறாயின் எங்களிடம் நேர்வழியின்பால் வந்துவிடு என அவனை அழைக்கும் நண்பர்கள் அவனுக்கு இருக்க, ஷைத்தான்கள் யாரை வழி தவறச் செய்து பூமியில் தட்டழிந்து திரிவோனாகி விட்டானோ அத்தகையவனைப் போல் நாங்களும் ஆகி விடுவோம். நிச்சயமாக அல்லாவின் நேர்வழியாகிறது, அதுதான் நேர்வழியாகும். மேலும் அகிலத்தாரின் இரட்சகனாகிய அவனுக்கே எங்களை நாங்கள் முற்றிலும் ஒப்படைத்து தலை சாய்த்துவிட வேண்டும் என நாங்கள் கட்டளையிடப்பட்டுள்ளோம் என்று நபியே நீர் கூறுவீராக.